நீலகிரி மாவட்டத்தில் கனமழை காரணமாக பாதுகாப்பு கருதி மூடப்பட்டுள்ள சுற்றுலா தலங்களுக்கு அனுமதியின்றி யாரும் செல்லக்கூடாது. மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து காற்றுடன் கனமழை பெய்து வரும் நிலையில் உதகையில் வனத்துறை மற்றும் சுற்றுலாத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சுற்றுலா மையங்கள் மூடப்பட்டுள்ளன. இந்நிலையில் தடையை மீறி ட்ரீ பார்க் பகுதிக்கு சென்ற கேரள சுற்றுலா பயணிகள் மீது மரம் ஒன்று முறிந்து விழுந்ததில் 15 வயது சிறுவன் ஆதிதேவ் உயிரிழந்தார். இந்த நிலையில் உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ள ஆதிதேவ் உடலுக்கு தமிழ்நாடு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு.பே. சுவாமிநாதன், தமிழ்நாடு அரசு கொறடா கா. ராமச்சந்திரன், மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீரு, மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் என்.எஸ். நிஷா ஆகியோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர், கனமழை காரணமாக நேற்று முன்தினம் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டுள்ளதாகவும், தற்பொழுது தோட்டக்கலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள அரசு தாவரவியல் பூங்கா, ரோஜா பூங்கா உள்ளிட்ட சுற்றுலா தலங்களும் மூடப்பட்டதாகவும் தெரிவித்தார். சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி மூடப்பட்டுள்ள சுற்றுலா தலங்களுக்கு யாரும் செல்லக்கூடாது எனவும், உதகைக்கு வருகை தந்த பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் தவிர்க்க வேண்டும் எனவும், வீட்டில் இருப்பவர்கள் நாளை வரை வெளியே வர வேண்டாம் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார்.